கனடாவில் காணப்படக்கூடிய வீட்டு நெருக்கடிகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு அரசாங்கங்கள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த முயற்சிகளின் தொடர்ச்சியாக ஒரு வீட்டிலே இன்னுமொரு குடியிருப்பினை உருவாக்குவதற்கான திட்டங்களை அரசாங்கம் முன்மொழிந்திருக்கிறது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இது தொடர்பிலான முதலாவது வரைவு முன்வைக்கப்படுகிறது. அது உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இரண்டாவது குடியிருப்பு தொகுதி, அது உங்களுடைய பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கராஜை ஒரு செகண்டரி ஸ்வீட்டாக மாற்றுவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டின் காணியிலே மற்றும் ஒரு வீட்டை உருவாக்குவதாக இருக்கலாம். இதற்காக அரசாங்கம் வழங்கி வந்த $40,000 கடன் உதவி என்பது $80,000 அதிகரிக்கப்படுகிறது. அதாவது 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 2 மடங்காக அது அதிகரிக்கப்படுகின்ற போது இதனை திருப்பிச் செலுத்துவதற்கான காலம் 15 ஆண்டுகளாகவும் இதற்கான வட்டி 2% மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த $80,000 பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பேஸ்மெண்டை ரெனோவேட் பண்ணி அதை ஒரு பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும். அல்லது உங்களுடைய வீட்டின் காணியிலே இன்னும் ஒரு வீட்டை உருவாக்குவதாக இருந்தால் இந்த $80,000 நீங்கள் அந்த காணியில் ஒரு வீட்டை உருவாக்கலாம். இதற்கு உங்களுடைய நகர சபை அனுமதி வழங்க வேண்டும். அது பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டிலே இன்னும் ஒரு வீட்டை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, நகர சபையின் அனுமதியோடு தான் நீங்கள் அதை செய்யலாம் என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் இதனோடு சேர்த்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ரீஃபைனான்சிங் ஆப்ஷன் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடமான கடனை நீங்கள் மீள் நிதி அளிப்பு செய்யலாம், அதாவது ரீஃபைனான்ஸ் செய்யலாம். அப் டு 90% என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. இப்படியான ஒரு செக்ரட்டரி வீட்டை உருவாக்குவதற்கு, இரண்டாவது குடியிருப்பை உங்களுடைய வீட்டில் உருவாக்குவதற்கு, அது பேஸ்மெண்டாக இருக்கலாம், நாங்கள் சொன்னது போல வீட்டின் காணியிலே ஒரு கார்டன் ஹவுஸ் உருவாக்குவதாக இருக்கலாம், லேன்வே ஹோமை உருவாக்குவதாக இருக்கலாம். இப்படியான வெவ்வேறு ஆப்ஷனில் நீங்கள் ஒரு வீட்டை உங்களுடைய வீட்டில் மற்றொரு குடியிருப்பை உருவாக்குவதற்கு இந்த தொகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய வீட்டிலே உதாரணமாக ஒரு வீடு, உங்களுடைய வீடு $1 மில்லியன் பெறுமதியான வீடாக இருக்கிறது. அதில் உங்களுடைய ஏற்கனவே $500,000 மோர்கேஜ் அடமான கடன் இருந்தால் இந்த திட்டத்தின் ஊடாக நீங்கள் அப் டு $900,000 வரையில் அடமான கடனை ரீஃபைனான்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையிலே தான் இந்த ரீஃபைனான்ஸ் வழங்கப்படும். ஆனால் 90% வரையில் நீங்கள் இந்த ரீஃபைனான்ஸ் செய்து கொள்ளலாம். ஒரு செகண்டரியான அப்பார்ட்மெண்ட்டை உங்களுடைய வீட்டிலே உருவாக்குவதற்காக இந்த தொகையை நீங்கள் பயன்படுத்தப் போவதாக இருந்தால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அதே நேரம் சில நிபந்தனைகளும் இருக்கிறது. அப்படியாக உருவாக்கப்படுகின்ற பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது உங்களுடைய கார்டன் ஹவுஸையோ நீங்கள் ஷார்ட் டேர்ம் ரெண்டலுக்காக நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு நீண்டகால வாடகை அடிப்படையிலே தான் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் மேலதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதோடு வீடமைப்பு தொடர்பிலே காணப்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வினை இதன் மூலமாகவும் அடையலாம் என்று அரசாங்கம் நம்புகிறது. ஆனாலும் பொருளாதார நிபுணர்கள் அல்லது இந்த வீடமைப்பு தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றவர்கள் இது ஒரு சிறு பங்களிப்பை மட்டுமே வழங்கும். பெரிய அளவிலான முதலீடுகளை அரசாங்கங்கள் மேற்கொள்வதன் மூலம் அதிக அளவு வீட்டு தொகுதிகள் உருவாக்கப்படுவதும் புதிய வீடுகள் கட்டப்படுகின்ற போது ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வுகள் இலகுவாக வழங்கப்படுவதன் மூலம் புதிய வீட்டு கட்டுமானங்களை அதிகரிப்பதும் தான் வீடு தொடர்பில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தருமே தவிர இது போன்ற முயற்சிகளின் மூலமாக ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை அல்லது பெரிய அளவிலான தீர்வினை காண முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திட்டத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.